Hi beauties, happy Women's Day to all the great women's. பொண்ணுங்கிறவங்க ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டியவங்க கிடையாதுங்க. அவங்க தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவங்க. ஒரு பொண்ணு வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலை பண்ணிக்கிட்டு, குழந்தைங்க, புருஷன், குடும்பம்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு போட்டுட்டு, வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு அவ்வளோ வேலை பார்க்குறா. அப்படிப்பட்ட பொண்ணையும் எல்லாரும் நீ என்ன பண்ணுற, வீட்டில் சும்மா தானே இருக்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு நாள் சும்மா இருந்தால் அந்த வீடு தலைகீழாக மாறிடணும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகிறா, வேலைக்கு போயிட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிறா. அப்படி கவனிக்கும்போது ஒரு நாள் ரொம்ப டயர்டாகி எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ நீ வேலைக்கு போகிற திமிரில் வேலை பார்க்க வீட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பொண்ணுங்க எப்படி தான் இருந்தால் இவங்க வந்து ஓகே நீ குட், நீ இப்போ நல்லா பண்ணுற அப்படி சொல்லுவாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லைங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து எதிர்த்து கேள்வி கேட்டால் அவள் திமிரு பிடிச்சவ, அடங்காதவ. இன்கேஸ் எதிர்த்து கேள்வி கேட்கலனா இதுக்கு ஒன்றும் தெரியாது, இது ஒரு கோலை அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதே படித்த பொண்ணு கேள்வி கேட்டால் படித்த திமிரில் பேசுகிறான்னு சொல்கிறது. இதே கொஞ்சம் படிப்பறிவில் கம்மியாக இருக்க பொண்ணு கேள்வி கேட்டால் இவளுக்கு வந்து அறிவே கிடையாது, படிச்சிருந்தா தானே அந்த அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அழுதா எப்போ பார்த்தாலும் எது சொன்னாலும் உடனே அழுதுருவா அப்படின்னு சொல்ல வேண்டியது. சிரித்தா எப்போ பார்த்தாலும் பல்லு காமிச்சிட்டே இருப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படி என்ன பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் செய்வாங்க இந்த உலகத்தில். குண்டாக இருக்கிறது, ஒல்லியாக இருக்கிறது, கலர் வச்சு ஏகப்பட்ட கிரிட்டிசைசேஷன் நடந்துட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் எப்போவுமே கேர்ள்ஸ் ஸ்ட்ராங் தான் ஆல்ரெடி. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தன்னை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும். பேசிக்காகவே பொண்ணுங்க வந்து தனக்குன்னு வாழ்கிறவங்க கிடையவே கிடையாது. எப்போவும் குடும்பத்துக்காண்டி உழைச்சி வாழ்கிறவங்க தான் பொண்ணுங்க எப்போவுமே. இன்கேஸ் ஒரு அம்மாவாக இருந்தால் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று இருக்கும்போது, இது நம்ம புருஷனுக்கு ரொம்ப பிடிக்குமே, இது நம்ம பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறதுலேருந்து ஹெல்த்தையே பார்க்காம ஓடா உழைக்கிறவங்க தான் இந்த பொண்ணுங்க. ஸோ இந்த பொண்ணுங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லாரையும் பார்த்துக்கோங்க கரெக்டு தான், ஆனால் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகுது நம்ம மட்டும்தான். ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்கள், தப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஸ்வீட்டோ ஒரு டிஷ்ஷோ உங்கள் வீட்டில் இருக்கா, தயங்காமல் சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு டிசர்விங் தான். மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஆனால் அதை தாண்டி உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்காண்டி எப்போவுமே நம்ம காசு செலவு பண்ணதே கிடையாது. ஆனால் இனிமேல் உங்களுக்காண்டி கொஞ்சம் செலவு பண்ணிக்கோங்க, உங்களை நல்லா வச்சுக்கோங்க. எல்லா கிரேட் உமன்ஸ்க்கும் என்னோட உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ஆல்வேஸ் பி இன் யுவர் ஓன் ரிதம். பாய்.